ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதன்கிழமையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. இந்த வாரம் என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் படுற கடினமான பாடுகளுக்கு மறுமையின் வாழ்வில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடைய தலைப்பின் கீழாக தியானிச்சிட்ருக்கோம். நாள் தியானித்தோம், துன்பப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் தருகிற தெய்வம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் ஆண்டவர் சொல்லப்பட்டதான கனிகளில் ஒரு முக்கியமான சாந்தம், அன்பு, இச்சையடக்கம். அப்போ ஆவிக்குரிய கனிகளில் சாந்தம் குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மோசே பயங்கர கோபக்காரன், முன்கோபி, தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே கொலை செய்வதற்கு தயங்காதவன். ஆனால் அதே மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியங்களும் மோசையை போல சார்ந்த குணம் உள்ளவன் இல்லை. ஆண்டவருடைய வீட்டில் எல்லா இடத்துலையுமே அவ்வளவு சாந்தமாக ஜனங்களை நடத்தினான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியை சுதந்திரிக்கணும், இந்த பூமியில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது சாந்த குணம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அதுதான் கொண்டு வரும். அதான் எபேசியரில் அழகாக சொல்கிறாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர்கள் தாங்குங்கள். அதே போல் பிலிப்பியர் 4:5 சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஏசப்பா சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்முடைய சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, நம்முடைய சாந்த குணத்தினால இயன்ற மட்டும் நம்ம பாவத்தை விட்டு விலகிடலாம். கோபப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம், தேவையில்லாத வார்த்தைகள் நம்மளோட வாயிலேருந்து வர்றதுக்கு இடம் வராது. ஏன்னா சாந்தத்தோடு அமைதியாக இருக்கும். இப்போ சாந்த குணம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துது. ஒரு நாள் ஏசப்பா வருவார். அதான் சொல்கிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இயேசு ஆண்டவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சாந்த குணத்தோடு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் சீக்கிரமாக வர்றவர் திரும்ப இன்னொரு வாட்டி வரப்போகிறாரு. 1000 வருஷ அரசாட்சியில் ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் வரும்போது நாமளும் அவர் கூட வருவோம். இந்த காலகட்டம் இப்படியே முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய நடக்க வேண்டியிருக்கு. உபத்திரவ ரகசிய வர்க்கம் இருக்குது, உபத்திரவ காலம் இருக்குது, மகா உபத்திரவ காலம் இருக்குது, 1000 வருஷம் அரசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே பூமியை ஆண்டவர் திரும்ப 1000 வருஷம் அரசாளுவதுக்கு ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் வரும்போது வெறுமையாக வரமாட்டார். யாரெல்லாம் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் சாந்தத்தோடு இருந்து தங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டாங்களோ, அவங்களெல்லாம் தம்மோடு கூட கூட்டிகிட்டு வருவார். அருமகதம் யுத்தத்தில் அவர் ஜெயிப்பார். 1000 வருஷம் பூமி அரசாட்சி இருக்குது. அந்த அரசாட்சியில் நாமளும் அவரோடு கூட மந்திரிகளாகவோ இல்லை நமக்குன்னு வச்சிருக்கிற மகிமையோடு நம்ம அவரோடு கூட வந்து இந்த பூமியை அரசாள போகிறோம். அதான் சொல்கிறாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு கொள்வார்கள். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை வாங்குகிறோமோ இல்லையோ, மறுமையின் வாழ்வில் கண்டிப்பாக அந்த பூமி ஒரு நாள் நம்ம அரசாள போகிறோம். எத்தனையோ பட்டணங்களுக்கு நம்மளை அதிகாரி ஆண்டவர் வைப்பார். அதனால் சாந்த குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ற மட்டும் சாந்தமாய் சாந்த சுபாவத்தை உங்களுடைய இருதயத்தில் வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் பலன் தருவார். சாந்தத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.